அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த நேற்று வாட்ஸ்அப்பில் சில கொஷின்ஸ் அனுப்பியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதை பற்றி நான் என்ன செய்யப்படுறேன்னா ஒரு 2 கொஷின்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள லெசனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது அது என்ன கொஷின் அப்படின்னா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அகமின்தடை கால்குலேட் பண்ணுறது எப்படி? அகமின்தடையை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஒரு பொட்டன்ஷியோமீட்டர், ஒரு மின்கலன், அந்த மின்கலன் செல்லு, அந்த செல்லோடைய இஎம்எஃப் வேல்யூ எவ்வளோனா 2 வோல்ட்டு. இந்த செல்லோடைய இஎம்எஃப் வேல்யூ எவ்வளவு? 2 வோல்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஒரு மேக்னீன் வயரோட இணைச்சாச்சு. இப்போ இதனுடைய டோட்டல் லென்த்து, இந்த மேக்னீன் வயருடைய மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்னா 4 மீட்டர். அப்போ இந்த கம்பிக்கு என்ன இருக்கும்? ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அகமின்தடை கண்டிப்பாக இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கேட்ட கொஷின் என்ன அப்படின்னா, இந்த செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அகமின்தடையுடைய மதிப்பு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இஎம்எஃப் கொடுத்துருக்கான். அந்த இஎம்எஃப் எவ்வளவு? 2 வோல்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யற அப்படின்னா, ஒரு சர்க்கியூட் க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக ஓப்பன் சர்க்கியூட்டாக எப்போ நம்ம தீர்மானிப்போம் அப்படின்னா, அந்த சர்க்கியூட் ஓப்பன் சர்க்கியூட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், புற மின்தடை சார்ந்து இருக்கும். இப்போ நான் என்ன செய்யறேன்னா, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறேன். ஒரு புற மின்தடையை இணைக்கிறோம். இந்த கம்பியுடன் நான் என்ன செய்கிறேன்? ஒரு புற மின்தடை, ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை இணைக்கிறேன். அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸுடைய மதிப்பை ஆர்ன்னு சொல்கிறோம். அந்த ஆருடைய மதிப்பு இன்ஃபினிட்டி. அப்போ அந்த ஆருடைய மதிப்பு இன்ஃபினிட்டிவாக இருக்கும் பொழுது, முடிவிலியாக இருக்கும் பொழுது, நான் ஒரு ஜாக்கி என்ன செய்கிறேன்னா இது மேலே வச்சு நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணும்பொழுது எனக்கு கேப்லாமீட்டரில் 0 டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். அப்போ லென்த்து, அப்போ 0 டிஃப்ளெக்ஷன் காமிக்குதுன்னா அதான் பேலன்சிங் லென்த்து, சமநீட்டு நீளம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சமநீட்டு நீளத்தினுடைய மதிப்பு, அதாவது L1 மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 3 மீட்டர். L1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு சொல்கிறோம்? 3 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ரெசிஸ்டன்ஸுடைய மதிப்பு R இஸ் ஈக்குவல் டு 9.5 ஓம். இப்போ மின்தடையை 9.5 ஓமாக நான் மாற்றிட்டேன். 9.5 ஓமாக மாற்றினதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய பேலன்சிங் லென்த்து, சமநீட்டு நீளம் இப்போ என்னவா இருக்குது அப்படின்னா L இஸ் ஈக்குவல் டு 2.85 மீட்டர். 2.85 மீட்டர் சரிங்களா? அப்போ ஆரோட மதிப்பு இன்ஃபினிட்டிவாக இருக்கும் பொழுது பேலன்சிங் லென்த் 3 மீட்டராக இருக்குது. இந்த ஆரோட மதிப்பு 9.5 ஓமாக இருக்கும் பொழுது பேலன்சிங் லென்த் L2 மதிப்பு 2.85 மீட்டராக இருக்குது. அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அகமின்தடையினுடைய மதிப்பு என்ன? ஸ்மால் ஆருடைய வேல்யூ என்ன? இதுதான் கொஸ்டின். அப்போ இதுக்கு எப்படி சால்வ் பண்ணுறது? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா, R இஸ் ஈக்குவல் டு இந்த பேலன்சிங் லென்த்தை வச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸை பற்றி நம்மளுக்கு தேவையே இல்லை. ஏன்னா ஆருடைய மதிப்பு இன்ஃபினிட்டிவாக இருக்கும் பொழுது L1 மதிப்பு 3 மீட்டர், ஆருடைய மதிப்பு 9.5 ஓமாக இருக்கும்போது L2 மதிப்பு 2.85 மீட்டர். அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆருடைய மதிப்பு என்ன? இப்போ ஃபார்முலா ஸ்மால் r இஸ் ஈக்குவல் டு L1 by L2 minus 1 into capital R. L1 by L2 minus 1 into capital R. அப்போ L1 உடைய மதிப்பு எவ்வளவு? 3 divided by L2 எவ்வளவு? 2.85 minus 1 into capital R உடைய மதிப்பு எவ்வளவு? 9.5. ஏன்னா இங்கே இன்ஃபினிட்டி நம்ம அப்ளை பண்ண முடியாது. அப்போ எல்சிஎம் எடுப்போம். அப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 3 minus 2.85 divided by 2.85 into என்னது 9.5. இது into என்னது
9.5 அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 3 மைனஸ் 2.85, 3 மைனஸ் 2.85. இப்போ 3 மைனஸ் 2.85 மதிப்பு எவ்வளவு? 0.15. 3 மைனஸ் 2.85 மதிப்பு 0.15 டிவைடட் பை 2.85 இன்ட்டு 9.5. இந்த 0.15ஐயும் 2.85ஐயும் டிவைட் பண்ணுறேன். 0.15ஐயும் 2.85ஐயும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது 0.05 வரும். இந்த 0.05ஐ 9.5 பெருக்கிறேன். 0.05 9.5 பெருக்கணும் அப்படின்னா எனக்கு ஆரோட மதிப்பு 0.5 கிடைக்கும். இதுதான் இது யார் கேட்ட டவுட் அப்படின்னா குணஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்ட டவுட் இது. அப்போ இந்த ஆரோடைய மதிப்பு வந்து 0.5 அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ நேற்று கொடுத்த அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிளான விஷயந்தான். ஒரு செல் இருக்குது, அந்த செல்லை வந்து நினைச்சிருக்கேன், பொட்டன்ஷியோமீட்டரோட நினச்சிருக்கோம். அந்த பொட்டன்ஷியோமீட்டரோட கம்பியோட நீளம் வந்து 4 மீட்டராக இருக்குது. அப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஒரு புறமின்தடை இணைக்கிறோம். அந்த புறமின்தடை மதிப்பு இன்ஃபினிட்டிவாக இருக்கும்போது L1 பேலன்ஸ் லென்த் 3 மீட்டராக இருக்குது. 9.5 இருக்கும்போது பேலன்ஸ் லென்த் 2.85. அப்போ ஆரோட மதிப்பு என்ன? சால்வ் பண்ணு. R is equal to 0.5. இது ஒரு கொஷின். அடுத்து இன்னொரு கொஷின் ஒன்று கேட்டிருந்தாங்க. இன்னொரு கொஷின் வந்து என்ன அப்படின்னா டெம்பரேச்சரை பற்றி கேட்டிருந்தாங்க. அப்போ அதாவது அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா, ஓமினுடைய விதியின்படி விக்கும் ஐக்கும் இடையில் ஒரு கிராஃப் வந்து வரைகிறோம். சரியா? விக்கும் ஐக்கும் இடையில் கிராஃப் வந்து வரைகிறோம். அந்த கிராஃப் வந்து அந்த கிராஃபில் இருந்து எதை கேட்குறாங்க, T2 மைனஸ் T1 மதிப்பு வந்து என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. சரி, அப்போ இது வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ கிராஃபில் வந்து எக்ஸில் வந்து கரண்டையும் ஒயில் வந்து வோல்டேஜையும் எடுத்துகிட்டு ஒரு கிராஃப் வந்து வரைகிறேன். இதுதான் அந்த கிராஃபு. இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஸ்லோப்பை கட் பண்ணோம் அப்படின்னா எதை குறிக்கும்? ரெசிஸ்டன்ஸு, மின் தடையினுடைய மதிப்பை குறிக்கும். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா T1 அப்படின்னு சொல்லக்கூடிய டெம்பரேச்சர், இது வந்து என்னது T2ன்னு சொல்லக்கூடிய ஒரு டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள், கோணம் அப்படின்னு சொல்லும்போது இது ஆங்கிள் தீட்டா. அதே மாதிரி இந்த ஆங்கிளை நான் எடுத்துக்கிறேன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? T1 அதாவது இது வந்து T1 IE, இது வந்து வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில கிராஃப் வரைஞ்சு அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இந்த டெம்பரேச்சர் T1, இந்த T1 வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? ரெசிஸ்டன்ஸ் R1. இந்த T2 எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? ரெசிஸ்டன்ஸ் R2வை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸ்லோப் வரைஞ்சு அப்படின்னா அந்த ஸ்லோப் வந்து எதை குறிக்கும்? சாய்வு என்பது தானே குறிக்கும். ரெசிஸ்டன்ஸு மின் தடையினை குறிக்கும். சாய்வு என்பது எதனை குறிக்கும்? மின் தடையினை குறிக்கும். அந்த மின் தடை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம்? R1 அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. அப்போ இது வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ உதாரணத்துக்கு இதுதான் ஒரு ஸ்லோப்புன்னு வச்சுக்கோ. நான் இதை தனியாக கூட வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இந்த ஒரு ஸ்லோப் மட்டும் எடுத்துக்குவோம். இது தீட்டா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இது ஒரு ட்ரையாங்கிள், இது கரண்ட் I, இது வோல்டேஜ்னு வச்சுக்கோ. இப்போ டேன் தீட்டா ஃபார்முலா எடுக்கிறோம். இதில் வந்து எடுங்க, டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு V/I சொல்லலாமா? V/I. ஓகே. அப்போ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு V/I. இப்போ V/Iன்னு எதை குறிக்கும்? ஸ்லோப்பு, சாய்வு. ஸ்லோப்பை எழுதுவோம். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு, இதான சாய்வு. சாய்வு இஸ் ஈக்குவல் டு Y/X. ஒய்யோட மதிப்பு V, எக்ஸோட மதிப்பு I. அப்போ V/I, ஸ்லோப்பு இஸ் ஈக்குவல் டு V/I ஈக்குவல் டு என்னது? Rனை குறிக்கும். அப்போ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1, இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா tan theta is equal to எதுக்கு ஈக்குவல்? ரெசிஸ்டன்ஸ் ஆர்க்கு ஈக்குவல். tan theta is equal to ரெசிஸ்டன்ஸ் ஆர்க்கு ஈக்குவல். இப்போ tan theta is equal to ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆரை வந்து ஆர் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெம்பரேச்சர், வெப்பநிலையை சார்ந்திருக்கும். நம்ம செகண்ட் லெசன் நம்ம சொல்லியிருக்கோம்.
இந்த புதுசாக வந்தவங்க வந்து என்ன செய்யணும், நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டாவது பாடம் படிச்சதான் தெரியும். ரெசன்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர், வெப்பநிலையை சார்ந்திருக்கும். அப்போ வெப்பநிலையை சார்ந்திருக்கும் அப்படின்னா ஆர் ப்ரொபோர்ஷனல் டு டி, ஆர் ப்ரொபோர்ஷனல் டு டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா tan theta is equal to, ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கணும், tan theta is equal to இப்போ V1 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். V1 டிவைடட் பை கரண்ட் என்னது I1. tan theta equal to V1 by I1. ஓகே, அந்த V1 by I1 வந்து V1 by I1 is equal to எதுக்கு ஈக்குவல், ஆருக்கு ஈக்குவல். அந்த ஆர் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லும்போது டெம்பரேச்சர் T1க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஏன்னா இந்த ஆர் என்று சொல்லக்கூடிய அந்த மின்தடை, அதாவது கூட R1 கூட வச்சுக்குவோம். R1 என்று சொல்லக்கூடிய மின்தடையானது எதனை சார்ந்திருக்கும், வெப்பநிலையை சார்ந்திருக்கும். சரி, ரெசன்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஏ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ R1 ப்ரொபோர்ஷனல் டு T1. சரிங்களா, இந்த கிராஃப் வச்சு நான் சொல்லும்போது tan theta is equal to V1 by I1 is equal to R1 proportional to T1. ஓகே, அப்போ நான் இதை இன்னும் கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணி எழுதுகிறேன். எப்படி எழுதலாம், கடைசியாக tan theta மாடிஃபை பண்ணி எழுதும்போது V1 by I1 is equal to tan theta proportional to T1. சொல்ல புரியுதா? அப்போ இந்த கிராஃப் வச்சு நான் சொல்லும்போது எப்படி எழுதுறேன், V1 by I1 is equal to tan theta proportional to T1. திரும்ப சொல்கிறேன், இதில் வந்து ஒரு ஸ்லோப்பு கட் பண்ணோம்னா ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு V by I அப்படின்னு சொன்னால் V by I எதுக்கு ஈக்குவல், ஆருக்கு ஈக்குவல். tan theta ஃபார்முலா நம்ம எடுக்கிறோம், tan theta is equal to V by I நம்ம கொண்டு வரலாம். இப்போ V by I கம்பேர் பண்ணால் எப்படி எழுதலாம், tan theta is equal to V1 by I1 is equal to R1. இந்த ரெசிஸ்டன்ஸ் எதை சார்ந்திருக்கும், மின்தடையானது எதனை சார்ந்திருக்கும் அப்படின்னா வெப்பநிலையை சார்ந்திருக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் டெம்பரேச்சர். அப்போ R1 proportional to T1. இப்போ V1 by I1 is equal to tan theta proportional to T1. சரிங்களா, இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது ஒரு டைப் ஆஃப் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து 90 மைனஸ் θ. இந்த ஆங்கிள் வந்து என்னது 90 மைனஸ் θ. இப்போ இந்த கோணம் வந்து என்னவாக இருக்கும், 90 மைனஸ் θவாக இருக்கும். அப்போ 90 மைனஸ் θ அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு எப்படி கொண்டு வர போகிறோம், இதை வந்து 90 மைனஸ் θ. அப்போ இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், டெம்பரேச்சர் T2, வெப்பநிலை டெம்பரேச்சர் T2 வந்து சார்ந்து இருக்குது. அப்போ நான் எழுதும்போது எப்படி எழுதலாம், இது வந்து இந்த கோணம் வந்து 90 மைனஸ் θ. சரிங்களா, இப்போ 90 மைனஸ் θ. அதே மாதிரி இதுக்கு நம்ம என்ன செய்யலாம், கிராஃப் வரையலாம். அப்போ இது வந்து 90 மைனஸ் θ. இப்போ 90 மைனஸ் θ அப்படின்னா இது வந்து V, இது வந்து I, வோல்டேஜ் கரண்ட் V Iன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, அப்போ இதை வச்சு நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லலாம், இந்த இடத்துல tan θ வந்து எப்படி மாறும், tan 90 மைனஸ் θவாக மாறும். tan 90 மைனஸ் θ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், V by Iன்னு வரும். அப்போ ஸ்லோப் அதே தான் வரும், ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு V by I. சரியா, ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு V by I. அப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுத போகிறோம்னா V2 by I2. ஆனால் அந்த tan θ பதில் எப்படி மாற்றுறேன், tan θ பதில் எப்படி மாற்றணுங்க, tan 90 மைனஸ் θன்னு மாற்றுறோம். இப்போ tan 90 மைனஸ் θ இஸ் ஈக்குவல் டு V2 by I2. V2 by I2 இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் R2. R2 எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், டெம்பரேச்சர் T2 டிபெண்ட் பண்ணியிருக்கும், டெம்பரேச்சர் T2வினை சார்ந்து இருக்கும். சரி, அப்போ இந்த tan 90 மைனஸ் θ இஸ் ஈக்குவல் டு இதனை குறிக்கும் cot θ. tan 90 மைனஸ் θ இஸ் ஈக்குவல் டு இதனை குறிக்கும் cot θ. அப்போ cot θ அப்படின்னு எழுதிக்குவோம். அப்போ cot θ வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், T2. இப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T2. இதுக்கு முன்னாடி வந்து எப்படி எழுதிருந்தோம், tan θ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T1 எழுதியிருந்தோம். இதில் வந்து cot θ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T2. cot θ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T2. அப்போ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4, அதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. இதை tan θ ப்ரொபோர்ஷனல் டு என்னது T1 வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3, tan θ ப்ரொபோர்ஷனல் டு T1. இதை வந்து எப்படி எழுதணும், ஈக்குவேஷன் நம்பர் வந்து 3 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 4 3 கழிக்க போகிறோம், 4th ஈக்குவேஷன் 3rd ஈக்குவேஷன்.